Hello viewers, வணக்கம் and welcome to my channel நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல்ல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாட் ரெசிபியான பானிபூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பானிபூரி செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ல நம்ம பானிபூரி நல்லா வீட்லயே ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த மேல வைக்கிற அந்த சின்ன பூரி சைஸ்ல இருக்கும்ல அந்த பூரி வேணும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலா யூஸ்வலா வீட்டுல செய்யற அந்த ஆலு மசாலா, ஆலு அப்படிங்கிற ஒண்ணு இல்ல உருளைக்கிழங்கு மசாலா தான், அது ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அந்த பானி, அதாவது உள்ளுக்குள்ள வைக்கிற அந்த மசாலா தண்ணி, இது மூணுமே இருந்துட்டா நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா நம்ம வீட்லயே பானிபூரி ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆலு மசாலா, அதாவது உள்ளுக்குள்ள வைக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் குக்கர்ல வேக வச்சு அதை தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சில பேர் பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா பாத்தீங்கன்னா கொஞ்சமா வச்சு நல்லா பூரி மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த டேஸ்ட் தெரியணுங்கிறக்காக உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சமா சேர்த்துக்குவாங்க. சிலர் உருளைக்கிழங்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதனால உருளைக்கிழங்குக்கு அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு உருளைக்கிழங்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கர்ல வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சதை நல்லா மசிச்சு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்குல மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம பொடியா கட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டும் ஃபிளேவரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா சேர்க்கல. அது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாட் ரெசிபி செய்யும் போது எப்பவுமே சாட் மசாலா கொஞ்சமாவது நம்ம யூஸ் பண்ணணும். சாட் மசாலா யூஸ் பண்ணும்போது தான் நம்ம டிஷ்ஷுக்கு அடிஷனல் டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் கிடைக்கும். நான் இன்னைக்கு பேக்கர்ஸ் பிராண்டோட சாட் மசாலா யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ நீங்க அந்த சாட் மசாலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சாட் மசாலா, கரம் மசாலா, வெங்காயம் எல்லாமே ஒரு சேர ஒன்னா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பானிபூரி அப்படியே ஃபுல்லா நம்ம எடுத்து நம்ம சாப்பிடறதுனால பச்சை மிளகா கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப காரமா இருக்கும். அப்ப அந்த டேஸ்டே ஸ்பாயில் ஆயிரும். பட் உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும் வேணா நீங்க அதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா நம்ம உள்ள வைக்கிற அந்த ஆலு மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பானிபூரிக்கு உள்ள வைக்கிற அந்த பானி, அதாவது அந்த மசாலா தண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த உள்ள வைக்கிற அந்த மசாலா தண்ணி பாத்தீங்கன்னா அறுசுவையும் இருக்கும், அதாவது இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாமே சேர்ந்து இருக்கும். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளிய நான் நல்லா தண்ணியில ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சு அதுல இருக்க நாறு, கொட்டை, அந்த ஓடு இதெல்லாம் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி வெறும் அந்த புளி தண்ணி மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட உங்க டேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், எது வேணுமோ உங்களுக்கு அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு வெல்லம்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மொத்தமாவே 2 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி எடுத்து புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கரெக்டா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளை கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டேஸ்டோட மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆன சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த புளி தண்ணி பிளைனா தான் இருக்கும். சாட் மசாலா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு நல்ல பிளேவர், கமன்னு ஒரு வாசம் வரும். அந்த வாசமே நமக்கு அந்த சாட் ரெசிபியை சாப்பிடணும் அப்படிங்கறத டெம்ட் ஆகும். சோ கண்டிப்பா சாட் மசாலா சேர்க்கணும். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்ல அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சாட் மசாலா சேர்க்கும் போது தான் நம்ம கடையில வாங்குற அதே பிளேவர், டேஸ்ட் பானிபூரி நமக்கு வீட்லயும் கிடைக்கும். இப்போ நமக்கு உள்ள வைக்கிற அந்த ஆலு மசாலா ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி அந்த மசாலா பானியும் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பூரி ரெடி பண்றது, அதாவது குட்டியா கியூட்டா இருக்கும்ல அந்த சின்ன பூரி ரெடி பண்றது.
நான் இன்னைக்கு ஹரிமா அப்படிங்கிற பிராண்ட்ல இருக்கிற பானிபூரி பப்பட் அப்படின்னு இன்ஸ்டன்டா ரெடிமேடா விற்கிற பானிபூரி தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். நம்ம கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு குட்டி குட்டியா பூரியா தேய்ச்சி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அப்படியே வத்தல் மாதிரி தான் இருக்கும். நம்ம கட் பண்ணி அப்படியே டக்குன்னு எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்துல ஒரே ஈவன் சைஸ்ல நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு நமக்கு பானிபூரி ஈஸியா கிடைச்சிரும். இதோட எம்ஆர்பி பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 36 ரூபா. இதோட வெயிட் வந்து 100 கிராம் இருக்கும். 100 கிராம் வந்து 36 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள 42 பீஸ் பானிபூரி நமக்கு கிடைக்குது. நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ 36 ரூபாய்க்கு 42 பானிபூரி அப்படிங்கிறது நல்ல ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான். இதை நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடா வாங்க பிடிக்கல அப்படின்னா நீங்க நார்மலா சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணி நம்ம வீட்ல எப்பவுமே பூரி செய்வோம்ல அதே மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல பூரி செஞ்சு நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ஆப்ஷனலுக்காக தான் நான் இதை செஞ்சு காட்டுறேன். இப்போ ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு வந்து பானிபூரி அது வத்தல் மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க. பார்க்க வந்து ஓவல் ஷேப்ல இருக்கே எப்படி வந்து நமக்கு ரவுண்ட் பூரி வரும் அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் எண்ணெயில போட்டு பொரிச்சு பார்க்கும்போது அந்த ஓவல் ஷேப் அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கா மாறி ஒரே ஈவன் ஷேப்ல நமக்கு வந்து நல்ல ரவுண்டா கிறிஸ்பியா வந்து பானிபூரி நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. 42 பீஸ் இதுல இருந்துச்சு. நான் எண்ணி பார்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ பானிபூரிய எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் பூரி நல்லா வந்து எலும்பி வரும். அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சு எண்ணெயை நல்லா சூடாக்கிருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பானிபூரிய நான் உங்களுக்கு போட்டு பொரிச்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப போட்ட உடனே பார்த்தா நமக்கு ஓவல் ஷேப்ல இருக்கு. ஆனா வந்து லைட்டா அது எண்ணெயில பொரிஞ்சு வரும்போது அப்படியே அந்த ஓவல் ஷேப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கடையில வாங்குற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்து பூரி நல்லா உப்பி வரும். எண்ணெயில போட்ட ஒரு செகண்ட்லயே நல்லா வந்து கிறிஸ்பியா பானிபூரி எவ்வளவு அழகா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு பூரியை மட்டும் எண்ணெயில பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அதே நமக்கு வெளியில கடைகள்ல வாங்குற அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நமக்கு பானிபூரி ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் வந்து எல்லா பானிபூரியும் எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாக்கெட்ல இருக்க எல்லா பானிபூரியும் ஒரே டயத்துல நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்க ஃப்ரை பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பூரியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நெக்ஸ்ட் எப்ப வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல இருக்கணும். அந்த எண்ணெய் அப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்ட உடனே பானிபூரி வந்து நல்லா வந்து ஒரே மாதிரி ஈவன் சைஸ் தான் நமக்கு பொரிஞ்சு வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மாவு பிசையாம இன்ஸ்டன்டா ஈஸியா நம்ம வந்து பானிபூரி டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பூரி வேணுமோ அதே வந்து நீங்க ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான பானிபூரிய எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் அந்த ஒரு பானிபூரி எடுத்து உங்களுக்காக உடைச்சு காட்டுறேன். அப்பதான் அதோட கிறிஸ்ப்னஸ் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பானிபூரியை எப்படி பிளேட்ல பிரசன்ட் பண்ணலாங்கிற பாத்துக்கோங்க. ஒரு பானிபூரி எடுத்து இந்த மாதிரி மேல கொஞ்சமா பாதியா நம்ம கட்டவரல வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பானிபூரி அழகா பிரேக் ஆகும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பானிபூரிய உடைச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஆலு மசாலா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா உள்ள வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலா பானி அது சேர்த்துக்கணும். மசாலா பானி எப்ப சேர்த்தாலும் லைட்டா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ள கொஞ்சமா ஊத்துங்க. இல்லைன்னா அடியில பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு அடியில மசாலா அப்படியே செட்டில் ஆயிருக்கும். அதனால எப்ப சேர்த்தாலும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த மசாலா தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பானிபூரி சாப்பிட்றதுக்கு அழகா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க.
அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு ஸ்பெஷல் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.